First of all, I should thank Medical Health City for organizing this function. And this is a very useful program. இந்த ப்ரோக்ராமுக்கு நம்மளுடைய காவல் ஆணையாளர் தாம்பரம் சிட்டி அவர்கள் தான் வருவதாக இருந்தது. சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அவரால் வர இயலவில்லை. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஹெல்த் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா போலீஸ்ல வந்து என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து அதற்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய நேரம் வந்து நம்மளால ஒதுக்க முடியாது. வேலைன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓட்டிட்டே இருக்கோமே ஒழிய இந்த ஹெல்த்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம அதுக்கு நேரம் ஒதுக்குவது இல்லை. நம்மளுடைய காவல் ஆணையாளர் அவர்கள் பொதுவாகவே வந்து எல்லாருடைய ஹெல்த்லயும் மிகுந்த அக்கறை உள்ளவர். இதுக்கு முன்னாடி தெரியும், ஒரு இன்ஸ்பெக்டர் கேன்சர்ல சடனா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இமீடியட்டா ஒரு கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு அந்த கேன்சர் ஸ்கிரீனிங் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அடுத்து டிராஃபிக்ல எல்லாருக்கும் வந்து ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்காங்க, அதனால இந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணோம். ஐ கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ குளோபல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து அப்ரோச் பண்ணப்போ இமீடியட்லி சாட்டர்டேஸ் கண்டிப்பா வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இதை வந்து நீங்க எல்லாரும் வந்து ரொம்ப யூஸ் பண்ணி உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இன்டென்ஷன். டெய்லி காலையில இருந்து 24 hours இந்த டாக்டர் ப்ரொஃபஷனும் அப்படிதான், அதே மாதிரி போலீஸ் ப்ரொஃபஷனும் 24/7 நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம். ஆனா எல்லாருமே வந்து காலையில எழுந்திரிச்சு வாக்கிங் போறோம் அப்படின்னா நேரம் இருக்காது. ஸோ வீட்டை பார்க்கணும், ஆஃபீஸ் வரணும், டியூட்டி பார்க்கணும், இதுலயே வந்து நம்ம வந்து நம்மளோட ஹெல்த்தை வந்து மறந்துடும். பட் ஹெல்த் நல்லா இருந்தா தான் வந்து இது எல்லா வேலையும் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம மறந்துடும். உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் வந்து நீங்க நல்லா இருந்தாலும் வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்காகவாது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க இந்த உங்களுடைய ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம்ல எல்லாரையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சொன்னது. இது வந்து ஒரு 3 days நடக்கும் இந்த ப்ரோக்ராம். நீங்க மட்டும் இல்ல, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு டாக்டர்கிட்ட பேசிட்டு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாராவது இந்த இஷ்யூஸ் இருந்தாலும் நீங்க வந்து தாராளமா நீங்க வந்து செக்அப் பண்ணிக்கலாம். அதோட ஃபர்தர் ட்ரீட்மெண்ட், யாருக்காவது ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்ததுன்னா அதோட ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கும் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றத டாக்டர்ஸ் கூட கன்சல்ட் பண்ணிட்டு we can go ahead. If anybody is having the screeningல யாருக்காவது சீரியஸா இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபர்தரா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி பண்றது அப்படின்றத பத்தியும் நம்ம ப்ரொசீட் பண்றதை பத்தி டாக்டர்ஸ்ட கன்சல்ட் பண்ணிட்டு we can proceed further. அதனால நீங்க மட்டும் இல்ல, இங்க வந்திருக்கிறவங்க மட்டும் இல்ல, நீங்க போய் உங்க கொலீக்ஸ் கிட்ட சொல்லுங்க. அது மாதிரி ஏசிஸ் வந்து யூ கேன் டெல் யுவர் ரேஞ்சில் இருக்க எல்லா ஆஃபீஸர்ஸ்க்கும் சொல்லுங்க, ஆஃபீஸர்ஸ் அண்ட் போலீஸ் மென் எல்லாருக்கும் சொல்லுங்க. யாருக்காவது ஹெல்த் செக்அப்ல வந்து இந்த மாதிரி ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா எல்லாருமே வந்து இந்த 3 days ப்ரோக்ராம்ல அவங்க கலந்துட்டு பண்ணிக்கலாம். இங்க வந்திருக்க ஒரு 200-300 பேர் தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம கூப்பிட்டுருக்கோம். பட் இவங்க நீங்க மட்டும் இல்ல, ஸோ உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களையும் நீங்க கூட்டிட்டு வந்து இந்த 3 daysல வந்து நீங்க அந்த ஸ்கிரீனிங் கேன் டூ இட். மற்றவங்களுக்கும் நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ அவங்களும் வந்து இதனால பயன்பெறணும் அப்படிங்கிறது தான் வந்து எங்களுடைய விருப்பமும் அவங்களுடைய விருப்பமும் கூட. ஸோ இதை வந்து நீங்க பெஸ்டா பயன்படுத்தி கொள்ளணும். உங்களுடைய ஹெல்த்தை வந்து நல்ல முறையில பார்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி கூறி கிடைக்கிறேன். நன்றி.